யமுனை நதிக்கரையில் அரிய மூலிகை செடிகளால் சூழ்ந்த காண்டவ வனம் இருந்தது. இங்கு மூலிகைகள் நன்கு வளர அடிக்கடி மழையை பொழிய செய்தான் இந்திரன். ஒரு நாள் இந்த காட்டிற்கு அருகிலுள்ள யமுனையில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீராட வந்தனர். அப்போது அந்தணர் ஒருவர் அங்கு வந்து, எனக்கு அதிக பசியாக உள்ளது. இந்த வனத்தில் உள்ள பசிப்பிணி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டால் எனது பசி போய்விடும். அதனால் எனக்கு உதவி செய்ய முடியுமா என கேட்டார். அவரது தோற்றத்தில் இருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்த கிருஷ்ணன் வந்திருப்பது அக்னிதேவன் என்பதை புரிந்து கொண்டார். அவரிடம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் விவரம் கேட்டனர். பதிலளித்த அக்னிதேவன், சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நடத்திய யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது. அந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த வனத்திற்குள் தான் உள்ளது. ஆனால் நான் வனத்திற்குள் நுழையும் போதெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய வைத்து விடுகிறான். அதனால் என்னால் இந்த வனத்திற்குள் செல்ல முடிவதில்லை என கூறி தனது நிலையை விளக்கினான். அக்னிதேவனுக்கு உதவ ஒப்புக்கொண்ட கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்களுக்கு தேவையான வில் அம்புகள் வேண்டும் என கேட்டனர். அக்னிதேவனும் சக்தி வாய்ந்த காண்டீப வில் அம்புகளை அளித்தான். உனது பசி பிணி தீர்த்துக் கொள்ள 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் செல்லலாம். அந்த சமயத்தில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கிருஷ்ணர் கூறினார். அதேபோல் அக்னிதேவன்